தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா முதலமைச்சரா போட்டியிட்டு எத்தனை தொகுதிகளை வெற்றி பெற்று முதல் முறையா முதலமைச்சரான தலைவர்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறேங்க. அதுல முதலாவதா இருக்கிறது யாரு அப்படின்னா காமராஜர் ஐயா அவர்கள். இவரு 1957 வருஷம் முதலமைச்சரா இருக்காருங்க. 205 தொகுதியில 151 தொகுதியில பாத்தீங்கன்னா ஜெயிச்சு 50 லட்சத்துக்கு மேல வாக்குகள் வாங்கி 45.34% பாத்தீங்கன்னா இவருக்கு வாக்குகள் பதிவாயிருக்கு. அடுத்து அண்ணாதுரை ஐயா அவர்கள். இவரு 1967 வருஷம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆயிருக்காரு. 234 தொகுதியில 137 தொகுதியில பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. 62 லட்சத்துக்கு மேல பாத்தீங்கன்னா இவருக்கு வாக்குகள் பாத்தீங்கன்னா பதிவாயிருக்கு. 40.59% பாத்தீங்கன்னா வாக்கு சதவீதம் இவருக்கு கிடைச்சிருக்குங்க. அடுத்து கருணாநிதி ஐயா அவர்கள். இவர் 1971 வருஷம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆயிருக்காரு. 234 தொகுதியில 205 தொகுதி பாத்தீங்கன்னா கூட்டணியோட ஜெயிச்சிருக்கா அப்படிங்க. 80 லட்சத்துக்கு மேல இவருக்கு வாக்குகள் வாங்கி 54% வாக்கு சதவீதம் கிடைச்சிருக்கு. அடுத்து எம்ஜிஆர் அவர்கள். இவரு 1977 வருஷம் பாத்தீங்கன்னா முதல் முறையா முதலமைச்சர் ஆயிருக்காருங்க. 234 தொகுதியில 143 தொகுதி பாத்தீங்கன்னா கூட்டணி ஜெயிச்சிருக்கு. இவர்கள் பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா 55 லட்சத்துக்கு மேல. ஸோ இந்த கூட்டணி கட்சிகளுடைய மொத்த சதவிகிதம் எவ்வளோ அப்படின்னா 33.5% வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. அடுத்து ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 1991 வருஷம் பார்த்தீங்கன்னா இவங்க முதலமைச்சர் ஆயிருக்காங்க. 234 தொகுதியில 225 தொகுதிகள் பார்த்தீங்கன்னா கூட்டணியோட ஜெயிச்சிருக்கா அப்படிங்க. 1,09,00,000 மேல பார்த்தீங்கன்னா வாக்குகள் கிடைச்சிருக்கு. 59.8% வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அடுத்து எம்.கே. ஸ்டாலின் ஐயா அவர்கள். இவரு 2021 வருஷம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆயிருக்காருங்க. 234 தொகுதியில 159 தொகுதி பார்த்தீங்கன்னா கூட்டணியோடு ஜெயிச்சிருக்கா அப்படிங்க. 1,59,00,000 மேல இவருக்கு பார்த்தீங்கன்னா வாக்குகள் கிடைச்சிருக்கு. 37.7% பார்த்தீங்கன்னா இவருக்கு வாக்குகள் பதிவாயிருக்கு. அடுத்து திரு ஜோசப் விஜய் அவர்கள். இவர் 2026 வருஷம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆயிருக்காருங்க. 234 தொகுதியில 108 தொகுதி பார்த்தீங்கன்னா இவருக்கு ஜெயிச்சிருக்கா. அப்படி 1,78,00,000 மேல பாத்தீங்கன்னா இவருக்கு வாக்குகள் பதிவாயிருக்குங்க. 34.92% பாத்தீங்கன்னா வாக்கு சதவீதம் கிடைச்சிருக்கு. இவரு தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் மற்ற கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி கட்சிகளோட தான் இவரு முதலமைச்சர் ஆயிருக்காரு.